தேடாமல் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை தேடுற மனப்பக்குவத்தை உங்களால் வளர்த்துக்க முடியும். அப்படி வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அந்த அங்கீகாரம் உங்களுக்கான அடையாளமாக மாறும் உங்கள் வாழ்க்கைக்கு. நான் சொல்கிறத மனசில் நல்லா பதிய வச்சுக்கோங்க. எல்லார மாதிரி சாதாரண வாழ்க்கை உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா எல்லாரை விட அதிகமாக நீங்கள் கஷ்டப்பட ரெடியாக இருக்கிறீங்க. எல்லாரை விட அதிகமாக படிக்க ரெடியாக இருக்கிறீங்க. எல்லாரை விட அதிகமாக தியாகம் பண்ண ரெடியாக இருக்கிறீங்க. எல்லாரை விட அதிகமாக கஷ்டப்படுறீங்க. எல்லாரை விட அதிகமாக கண் முழிச்சிருக்கிறீங்க. எல்லாரை விட அதிகமாக சின்ன சின்ன சந்தோஷங்களை இழக்கிறீங்க. அதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன தெரியுமா? இதுக்கெல்லாம் அர்த்தம் எல்லாரை விட அதிகமாக ஆசைப்படுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குது. அதை அடையிறதுக்கு உங்களுக்கு உரிமையாக இருக்குது. ஸோ முயற்சி பண்ணி போராடுங்க. இங்கே பிரச்சனைகள் எல்லாருக்கும் வரதான் செய்யும். ஆனால் அதோட சொல்யூஷனை தேடி போகிறவன் கொஞ்சம் பேர் தான். அந்த கொஞ்சம் பேரில் நீங்களும் ஒருத்தங்களா இருங்க. ப்ராப்ளம் பார்த்தா வாழ்க்கையே ப்ராப்ளம் தான். ஆனால் என்னைக்கு அதுக்கான சொல்யூஷன்ஸை தேடுறோமோ அன்றைக்கா அந்த சொல்யூஷன்ஸ் நம்ம கண்ணில் படும். இந்த மனப்பக்குவம் தான் உங்களோட டிசிப்ளினையும் நாலேஜையும் வளர்த்துக்க வைக்கும். ஸோ கண்டினியூஸாக ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்படி ஒரு